அன்புலங்களுக்கு வணக்கம். எங்கே இருக்கிறோம்? தாராபுரத்தில் இருக்கிறேங்க. தாராபுரம் எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த டொயோட்டோட அது என்ன வண்டியுமா, கைரைடர், அர்பன் க்ரூசர் கைரைடர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐ ரைடர். ஐயா, ஓகே. ஐ போட்டால் ஐ தான்மா போடணும். இந்த அர்பன் க்ரூசர் ஐ ரைடர் வந்து 28 கிடைக்கிறேன்னு சொல்கிறாங்க மைலேஜ். இந்த ஹைப்ரிட் மாடல் வந்து அந்த வண்டி வந்து ஒரிஜினலாகவே என்ன மைலேஜ் கிடைக்கிது, 28 தான் கிடைக்குதா இல்லை எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வண்டி கேட்டிருந்தேங்க. வண்டி வந்து இங்கே தாராபுரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, தாராபுரத்தில் வாங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு ஓட்டி பார்க்கலாம், அது எவ்வளோ தூரம் போகிறோம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஆனமலை டொயோட்டா தாராபுரம் கரெக்டாக அந்த பிரிவுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸும் இருக்குது, அதுபோக சர்வீஸும் இருக்குது. இங்கே வந்து ரெண்டுமே இருக்குதுங்க, சேல்ஸ் அண்ட் சர்வீஸு. இன்றைக்கி நம்ம திருப்பூருங்க, கோயம்புத்தூர், தாராபுரம், உடுமலைப்பேட்டை, நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்பர் 1 முன்னோடியாக இருக்கிறது வந்து டொயோட்டோவில் ஆனமலை டொயோட்டா தானுங்க. ஒரு டொயோட்டோ பிராண்ட் அப்படின்னு நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்டாலே QDR, குவாலிட்டி, ரிலையபிலிட்டி, ரிலையபிலிட்டி, QDR. சரிம்மா, உடனே சிரிக்காத. உடனே ஏதாவது பேசுனேன் அப்படின்னா நக்கலுக்காக சிரிக்கிறது என்ன, அவ்வளோதான். நான் வேணா இங்கே போடுறேங்க இங்கிலீஷில். இந்த கைரைடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பேஸ் மாடல் வந்து ஒரு 13 சில்லறையில் ஸ்டார்ட் ஆகுது. ஆன் ரோடே நான் சொல்கிறேங்க, 13 லட்சத்தி சில்லறை. நான் வேணா இங்கே ரேட் போடுறேங்க. 13 சில்லறையில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 சில்லறை வரைக்கும் இருக்குது. டாப் மாடல் தான் உங்களுக்கு ஹைரைடர். கிட்டத்தட்ட பேஸ் மாடலுக்கு டாப் மாடலுக்கு 11 லட்சம் ரூபா. அப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு மைலேஜ், ஃபியூச்சர்ஸு, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துடும். உங்களுக்கு டாப் மாடல் வரும்போது மோட்டரைஸ்டு சீட்டுங்க, அதுக்கப்புறம் பனாரமிக் சன்ரூப்பு, நல்ல செட்டு, அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜரு, குழு சீட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துடும். பட் பேஸ் மாடல் இதெல்லாம் இருக்காது. டாப் மாடல் உங்களுக்கு போகும்போது ஹைப்ரிட்டோடு வந்துடுது, பேட்டரியோட. அது என்ன விஷயம், அது ஏது விஷயம் அப்படிங்கிறது போகும்போது நம்ம நிறைய பேச வேண்டியிருக்குது, பேசலாம். நீங்கள் ஏதாவது நம்ம தாராபுரம் சைடு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆனமலை ஸ்டோர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸு நம்பர் நான் எங்கேயும் கொடுத்துட்றேன், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். சரி, வண்டி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ட்ரையல் போகலாம். பெட்ரோல் பங்க் வந்துட்டேங்க, ஃபுல் பண்ணுறேங்க. இவங்க ஷோரூம் பக்கத்துலேயே இருக்குது. சரி, இங்கேயே முதல் ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு. ஆல்ரெடி 3/4 டேங்க் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் நம்ம வந்து மைலேஜுக்காக நம்ம காமிக்கணும் அப்படிங்கிற போது நம்ம ஃபுல் பண்ணி தான் காமிக்கணும். அதனால் ஃபுல் பண்ணி கையில் தொடுற அளவுக்கு வரணும். ஏமா, போன தடவை நம்ம ஒரு வண்டிக்கு மைலேஜ் டெஸ்ட் போனோம்ல, ரொம்ப நாள் ஆகி போச்சு. நம்ம வண்டி மைலேஜ் டெஸ்ட் சொல்லவே முடியாது, நம்மளது வந்து ரேஞ்ச் டெஸ்ட் தான் சொல்லுவோம். நம்மள வண்டி மைலேஜ் டெஸ்ட் இல்லை, அதுக்கு பேர். பிடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 9 லிட்டர் தாண்டுது. எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்ப்போம். ஃபுல்லாகிற வரைக்கும் பிடிக்கணும். இன்றைக்கி வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 101 ரூபா 72 பைசாங்களா, 101 ரூபா 72 பைசா இன்றைக்கி பெட்ரோல். 9.25 லிட்ரு மேலே வந்துருச்சா? இன்னும் இல்லை. பிடிக்கா அங்கே பாரு, கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பிடிக்குதுன்னு பாரு. 1 லிட்டருக்கு மேலே பிடிக்குது கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம். மம்மேனியா இப்போ தான் மேலே வந்துருக்கு. ஓகே, டன். இதுமா நம்ம ஓட்டுறதை விட நீ ஓட்டுனா தான் நல்லா இருக்கு. சரி, நம்ம டிஎம்எஃப் இப்படி உசுப்பேத்தவெல்லாம் இல்லை. இப்போது நம்ம டிஎம்எஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லேடிஸும் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வண்டி ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்குவாங்க, என்ன மைலேஜ் கிடைக்கிது, ஏது மைலேஜ் கிடைக்கிதுன்னு தெரியும். இப்போ வந்து இதை நம்ம 0 பண்ணணும். இதை அமர்த்தி பிடிச்சி ஒரே நிமிஷமா கொஞ்சம் முன்னாடி விட்டுறாங்க. இல்லை லைட்டாக முன்னாடி விட்டுக்க, அதுக்கப்புறம் சீட் பெல்ட் போடு. கொஞ்சம் லைட்டாக முன்னாடி விடு. ஒரு நிமிஷமே பேசிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். குழு சீட் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். ஓகேம்மா, போதுன்னு நினைக்கிறேன். இந்த சீட் பெல்ட் போடுறேன், ஒரே நிமிஷம். சேஞ்ச் கியர் பொசிஷன் டு P. ஆமாம், ஹோல்டு ஓகே டு ரீசெட் பண்ணி
பண்ணியாச்சு. இது ஆவரேஜ் ஃபியூல் எனர்ஜி ரீசெட் பண்ணிட்டேன். பிஸ்கெட்டு தெரியல, உடனே வந்து இதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம இன்னும் ரெகுலராக இந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி. இப்போ வந்து ஆவரேஜ், ஏன்னா மெயினாக நம்ம பண்ண வேண்டியது ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி. இதுதான் 492 கிலோமீட்டர் டேங்க் ஃபுல் காமிக்குது, 45 லிட்டர் ஃபுல்லு. நீ போகும்போது அது ஏறிக்கும். இதையும் ஜீரோ பண்ணியாச்சு. ட்ரிப் மீட்ரு ஜீரோ பண்ணியாச்சு. இதுதான் ட்ரிப் மீட்ரு. ட்ரிப் மீட்ரு ஏ வந்து ஜீரோ பண்ணிட்டேன். ஏன்னா பி வந்து 5736 காமிக்குதுங்க. அப்படி 12,603 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஏ வந்து ஜீரோ பண்ணிட்டோம். சரி, அப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்புறம் இன்னொரு விஷயமா, இந்த டோரில் 4 டோர் சார்ஜ் கட் ஆயிரு. 4 டோர் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு மஞ்சள் எரிஞ்சு ப்ளூ எரியுது. சார்ஜிங், ஒயர்லெஸ் சார்ஜிங் கட் பண்ணால் தான் சார்ஜ் ஏறுது. ஒரு நிமிஷம் அதை இரும நான் கட் பண்ணிவிட்டு அப்புறம் இது போட்டுக்கிறேன், சீட் பெல்ட்டு போட்டுக்கிறேன். இது பிடிமா இல்லைண்ணா, நான் அப்படியே சீட் பெல்ட் போடுறேன். தப்ப சீட் பெல்ட் போட்டியா? கீன்னு கற்று பின்னாடி. ஆமாம், ரைட். எப்படி இருக்குது? சுகமாக அவ்வளோ கொஞ்சம் பிளான் பண்ணலாமா தான் நான் சொன்னேன். நம்ம டிஎம்எஃப் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு லேடிஸ் ஓட்டினாங்கன்னா சரி அவங்களுக்கு வந்து தெரியும். போக முடியும். டி போட்டுக்கோ. டி போட்டாச்சு. ஆமாம் மேடம், குழு சீட்டு வேறு போட்டிருக்காங்க. இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவி மோடு தனியாக இருக்குதுங்க, அப்புறம் ட்ரைவ் மோடு தனியாக இருக்குது. ட்ரைவ் மோடு இப்போ நம்ம வந்து ஈகோ இருக்குதுங்க, பவர் இருக்குது, நார்மல் இருக்குது. இப்போ நம்ம நார்மலில் தான் போட்டு ஓட்டுறோம். என்ன காரணம்னா மேக்ஸிமம் மக்கள் எல்லாருமே நார்மல் மோடு தான் போட்டு ஓட்டுவாங்க ஸ்டார்டிங்கில். அதனால் நார்மல் ரோடு தான் போட்டு எடுத்துருக்கோம். அங்கே வேறுமா போர்டு திண்டுக்கலுக்கு எவ்வளோமா போட்டிருக்குது? ஒட்டஞ்சத்திரம் 74, திண்டுக்கல் 72. அவ்வளோதான். மணி 12 ஆச்சு. ஆமாம், எப்படி இருந்தாலும் நம்ம ஊட்டமணி ஓட்டினாங்கன்னா எனக்கு தெரிஞ்சுங்க 80, 85, 90 தான் ஓட்டுவாங்க. அந்த மைலேஜ் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு 100க்கு உள்ளே ஓட்டினா தான் மைலேஜ். அதுக்கு பேர் 100க்கு மேலே ஓட்டிட்டு ஐயோ மைலேஜ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பேர் மைலேஜ் இல்லை. மைலேஜ் டெஸ்ட் பார்க்கவே கூடாதுங்க. அதனால் 80 to 100க்குள்ளே தான் ஆவரேஜாக ஓட்ட போகிறாங்க. 80 to 90 இதுதான் நார்மலான இது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தாராபுரம் ஒரு சிட்டிக்குள்ளே போக போகிறோம். சிட்டி கம்மியாக தான் இருக்க போகுது, நம்மளுக்கு ஹைவேஸ் ஜாஸ்தியாக இருக்க போகுது. அப்போ நம்ம திண்டுக்கல்லையும் சிட்டிக்குள்ளே ஓட்டுவோம், அங்கே ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டுவோம்னு வச்சுக்கலாம். அப்போ தான் ஆவரேஜாக நம்ம ஒரு 80% இது வந்து ஹைவேஸுமே, ஒரு 20% சிட்டியை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன்னுங்க. அதுக்கப்புறம் இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இது போயிட்டுருக்குது, இன்னுமே அது கத்திட்டு கிடக்குது. இப்போ நீங்கள் கால் எடுத்திங்கன்னா ரீஜனில் இப்போ வந்து பேட்டரிக்கு போயிட்டுருக்குது கரண்ட்டு. வீலிருந்து இப்போ போயிட்டுருக்குது, கால் எடுத்தாலும் ரீஜன் ஆகிக்குது. இது போகுது பார்த்திங்களா பேட்டரி. இப்போ வந்து பேட்டரியிலேருந்து போயிட்டுருக்குது, இப்படி பேட்டரியிலேருந்து டயருக்கு போயிட்டுருக்குது. இப்போ வந்து பெட்ரோல் ஃப்ளோ, எனர்ஜி ஃப்ளோ. இப்போ வந்து பெட்ரோலில் யூஸ் ஆகலைங்க பேட்டரியில். இப்போ வந்து லைட்டாக எக்ஸ்ட்ராட்டு கொடுத்தோன்னே ஏரோ மார்க் இப்படி இருக்குது. லைட் எக்ஸ்ட்ராட்டு கொடு, லைட்டாக கொடுன்னா நிறையா கொடுக்குறேன். நிறைய கொடுத்தோம்னா இப்போ இன்ஜின்லேருந்து பேட்டரி சார்ஜ் ஆயிடுது. இப்போ பேட்டரியிலிருந்து வீலுக்கு போயிட்டுருக்கு, தெரியுதுங்களா ஏரோ மார்க். ஆனால் தெளிவாக அந்த ஃப்ளோ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம ஓட்டும் போதுங்க உங்களுக்கு இது பெட்ரோல் ஓடுதா இல்லை பேட்டரியில் ஓடுதா அந்த வித்தியாசம் கண்டே பிடிக்க முடியாது. சரி இருங்க, அப்படியே நாங்கள் போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் நாங்கள் அப்படியே தாராபுரம் சிட்டி தாண்டிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுற நேரம் கிட்டத்தட்ட ஒரு 80, 85, 90க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்குறாங்க எங்கள் அம்மனிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து பேட்டரியிலேருந்து வீலுக்கு போயிட்டுருக்குது. என்னென்னா வண்டி வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. இறக்கமாக இருக்கும்போது இந்த மாதிரி போகுது. இந்த மஞ்சள் கலர் எரிஞ்சதுன்னா இன்ஜின் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இன்ஜினுக்கும் போகுதுங்க, பரவாயில்ல பேட்டரிக்கும் போயிட்டுருக்குது. இதுதான் பேட்டரி பின்னாடி தான் வச்சுருக்குறாங்கோ, முன்னாடி இன்ஜினு, அது பேட்டரி ஹைப்ரிட் பேட்டரி. ஓ, இது நமக்கு பார்க்கறதுக்கு முன்னாடிமா இன்ஜினுங்க இருக்கிறனால வீலுங்க இருக்குது வேறு. ஒரு வள்ளியோடு வாப்பாடுன்னு தெரியாது கேட்டா நாங்கள் கார் ஓட்டுறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 சிசிங்க. 1500 சிசி இருந்தாலும் ஹைப்ரிட்டு 3 சிலிண்டர் இன்ஜினில் வந்திருக்குது. என்ன காரணம்னா இதனுடைய மைலேஜ் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இது இந்த மாதிரி டொயோட்டாவுடைய டோட்டல் ஹைப்ரிட் சிஸ்டம்.
இன்றைக்கி வேர்ல்டுலேயே வந்து இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் தான் நம்பர் 1 இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. டொயோட்டாவோட ஹைப்ரிட் வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல லைஃபுங்க, நல்ல அதுக்கப்புறம் நல்ல மைலேஜு இதெல்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 92 பிஹெச்பியுமே ஒரு 122 எண்ணம் டார்க் கிடைக்கும் நார்மலாக நம்ம இன்ஜினில் போகும்போது. இதே வந்து நம்மளுக்கு இன்னொரு பவர் தேவைப்படுது, கொஞ்சம் ஏதாவது சைடு போடுறோம், பிஸ்குன்னு ஒரு நல்ல மேடு, நல்ல ஒரு அமுத்தும் போது நம்மளுக்கு வந்து ஒரு 82 பிஹெச்பியுமே ஒரு 141 எண்ணம் டார்க் கிடைக்கும். அந்த டார்க்கை வந்து நம்மளுக்கு ஒரு இனிஷியல் டார்க்கு கிடைக்கும். அது வந்து இந்த பேட்டரி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து புல் ஹைப்ரிட். இந்த புல் ஹைப்ரிட்னால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மைலேஜ் தான் மெயினான இதுங்க. லோக்கலில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 60 கிலோமீட்டர் கீழே நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா பேட்டரியில் இருக்கிறதே ஓடிக்கும். எங்கள் வீட்டு அப்படி ஏறிக்கு வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்ட்ரேட்டர் வந்து வேலை செய்யலை. ஏன்னு கேட்டேன். அது எப்படி எக்ஸ்ட்ரேட்டர் வேலை செய்யும்? வண்டி ஸ்டார்ட் ஆகுது பேட்டரியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. புல் ஹைப்ரிட்னா ஆமாம். நல்லா அந்த பானட்டோட வியூ நல்லா தெரியுதுங்க. இப்போ நம்ம கோந்துட்டு இருக்க லெஃப்ட் சைடு தான் கோந்துட்டு இருக்கிறோம், நம்மளுக்கே வந்து நல்லா தெரியுது. ரைட் சைடு மட்டும் மோட்டர் ஷீட் கொடுத்துட்டாங்க டோட்டலாகவே. உனக்கு எப்படி இருக்குது? க்ரூஸும் போட்டாச்சு. நல்லா இல்லை, பானட்டோட வியூ எப்படி தெரியுது? நல்லா இருக்குதா? அருமை. இப்போ வந்து சாலக்கடை அப்படிங்கிற ஒரு ஊரை தாண்டி போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். எங்கேங்கன்னா பூசாரிப்பட்டி தேர்தல் வேறு நடக்குது இல்லைங்க, அதனால் வந்து ஒவ்வொரு பக்கம் செக்கிங். அதனால் தயவு செஞ்சு யாராவது பணங்கன்னு எடுத்துகிட்டு போகிறவங்க ரொம்ப பெரிய அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஒட்டஞ்சத்திரம் தாண்டியாச்சுங்க. ஆனால் அந்த பாலம் ஓப்பன் பண்ணிட்டாங்க புதுசுங்க. முதல்ல கீழே தான் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது, இன்னும் அந்த பாலம் ஓப்பன் பண்ணல. இன்ன வரைக்கும் ஏன் கேட்குறீங்க, ஒரே குண்டும் குழி டமால் டுமீல்னு குழியில் இறங்கி வந்துட்டு இருந்தோம், குண்டும் குழியிலையுமே. ஆனால் வந்தாலுமே சஸ்பென்ஷனுடைய அந்த இது வந்து நல்லா இருக்குதுங்க. கிட்டத்தட்ட வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.25 டன் வருது இல்லைங்க. ஏம்மா கொட்டாய் வருது, தூக்கம் வருதா? அதான் வரும் தூக்கம் வராமையே இருக்கு. அப்படியே ஏசி சத்தமெல்லாம் போகுது வண்டி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈவிகாருக்கு ஈக்குவல் தான். என்னென்னா வண்டி வந்து இப்போ பேட்டரியில் ஓடுதா பெட்ரோல் ஓடுதா என்னதுங்கிறதே அந்த இதை பார்த்தா தான் தெரியுதுங்க. எங்கே வருங்க கரெக்டாக இறக்க வருதுக்கு. இப்போது இறக்க வரும்போது பேட்டரியிலேருந்து போகுது, அப்படியே எக்ஸ்ட்ராக்டர்லேருந்து லைட்டாக நம்ம கால் எடுப்போம் இல்லைங்க, நல்ல இறக்கத்தில் எடுக்கும்போது இங்கே வருங்க பேட்டரியிலேருந்து டயருக்கு போகுது. இப்போ வந்து டயர்லேருந்து பேட்டரிக்கு ஏறுது சார்ஜு. ஆனால் பேட்டரி வந்து 3% மேறுது, 4% மேறுது. நல்ல சிட்டிக்குள்ளே வரும்போது 50 வரைக்கும், 60 எனக்கு காமிக்கலைங்க, 50 வரைக்கும் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டோம்னா பேட்டரியிலிருந்து தான் டோட்டலாகவே எடுக்குது. இந்த பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்களாமா. 8 இயர்ஸ் வாரண்டி. இன்றைக்கி வந்து திண்டுக்கல் வரைக்கும் போகிறோங்க. திண்டுக்கல் போயிட்டு அங்கே மத்தியானம் ஒரு சிறப்பான சாப்பாடு, ரொம்ப நாள் ஆச்சு, பிரியாணி. அது என்ன பிரியாணின்னு உங்களுக்கு நான் அப்புறமேல் சொல்கிறேன். நம்ம டீமாக பழைய வீடியோ பார்த்துறவங்களுக்கு தெரியும். நம்ம சிவகாசி போயிட்டு வரும்போது நம்ம வண்டியில் நான் சொல்லியிருப்பேன். நல்ல வெயிலுங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 30 எவ்வளோ இருக்குதுமா டிகிரி, 36 37 போட்டு அடி பிசிறிக்குது. மார்ச் மாதமே போட்டு கொள்ளுதுன்னா பார்த்துங்க. ஏசியும் நல்லா இருக்குதுங்க. இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக இதாக தெரியல. என்னென்னா ஏசி நாங்கள் ஆஃப் பண்ணவே இல்லை, எடுத்துகிட்டு வந்து ஆஃப் பண்ணல. பட் அப்புறம் இந்த பேனாரமிக் சன்ரூப் இருக்கிற மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த சூடு லைட்டாக இருக்க தான் செய்யுங்க. அது நம்ம வண்டியிலேயே அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. எந்த வண்டியாக இருந்தாலும் பேனாரமிக் சன்ரூஃப் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த ஹீட் இருக்குது. நீங்கள் என்ன ஒன்றுனா அந்த ஃபிலிம் கொஞ்சம் ஒட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் ஏசி கூலிங்கும் நல்லா இருக்கும், நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் மைலேஜும் மிச்சம் கிடைக்கும். இந்த ஏசி கட்டாப் ஆகி போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபிலிம் ஓட்டி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு நல்லா இருக்குதுங்க சஸ்பென்ஷன், பின்னாடியும் நல்லா இருக்குது சஸ்பென்ஷன். பரவாயில்ல. இவ்வளோது கிட்டத்தட்ட ஒரு 1.25 டன்னுக்கு மேலே இருக்கும்போது வெயிட்டு, மொத்த வெயிட்டு நல்லா வண்டியினுடைய அந்த ஃபீல் ஓட்டும் போதே நம்மளுக்கு தெரியுது. அந்த ஒரு
இந்த ஸ்டடி அந்த கெட்டியே இருக்குது இல்லைங்க. அதை நான் வந்து ஹை ரேட்டில் இந்த இவ்வளோ தூரம் லாங் போகிறேன். நம்ம இன்னும் எடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரிவ்யூ பண்ணுறோம். ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓட்டுறோம். 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓட்டுறோம். நம்ம அதுக்கு மேலே ஓட்டுறது இல்லை. இன்றைக்கி தான் இந்த அளவுக்கு லாங் நம்ம மைலேஜ் டெஸ்ட்டுக்காக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கையோடு செக் பண்ணி பார்ப்போம் நம்ம லைவாக ஒவ்வொரு தடவையும். ஏன்னா நம்ம ஓட்டுற அந்த 20 கிலோமீட்டரில் மைலேஜ் நம்மளால் சுமாராக சொல்ல முடியாது. கம்பெனிக்காரங்க சொல்கிற மைலேஜும் சொல்ல முடியும். இந்த வண்டியே பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்க, 27.97 28 சொல்கிறாங்க. இன்னைக்கு எடுத்த 200 கிலோமீட்டர் நெருங்கியது. 75 150 கிலோமீட்டர் இன்றைக்கி ஓட்டுறோம். கண்டிப்பாக இது பக்கத்தில் அப்படியே ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்குது. நம்ம ஒட்டஞ்சத்திர டிஎம்எஃப் திண்டுக்கல் டிஎம்எஃப்கெல்லாம் ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். உங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்கணும். வந்துட்டு திண்டுக்கலோடு திரும்பி போயிடுவோம். நம்ம சாப்பிட்டு காலையில் வேறு சாப்பிட்லிங்க, பசி வேறு, கால் வலி ஒரு பக்கம். இன்றைக்கி பூடிச்சும் போட முடியல. ஏன்னா இந்த யூரிக் ஆசிட் லெவல் எச்சாயிடுச்சாட்டு இருக்குது. நேற்று படத்துக்கு போயிட்டு வந்தேங்க. என்ன படுது துரந்தர் படத்துக்கு போயிட்டு வந்தோம். 2வது பாகத்துக்கு 4 மணி நேரம் உட்காந்து எந்திரிச்சு வந்து நைட் தூங்கி எந்திரிச்சா காலையில் எந்திரிக்கிற கால் வலி. அப்புறம் அப்படியே மேனேஜ் பண்ணி சரி இன்றைக்கி வேறு சொல்லிட்டேன் வீடியோ எடுக்க வரேன்னு. அதனால் சரி நான் அந்த இதுலேயே வந்துட்டேன் அப்படியே கால் வலியில். சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சவுண்டுமே வந்து நாய்ஸுமே வந்து பெருசாக உள்ளே கேட்குறது இல்லைங்க. என்ன தான் நம்மளுக்கு டேஷ்போர்டு கருப்பு ப்ரௌன் 2 கலர் தீமில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக இருக்கும் வண்டி பார்க்குறக்கு. வந்து அந்த லுக் எல்லாமே நல்லா இருக்குது. ஆட்டோமேட்டிக் சிவிடி ஹைப்ரிட்டில் ஆட்டோமேட்டிக் சிவிடிங்க அதான் கொடுக்குறாங்க. ஹைப்ரிட்டு நம்ம டிஎம்எஃப் யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல், ஹைப்ரிட் வண்டி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ரேஞ்சுனே வருது. மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம டிஎம்எஃப் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தானுங்க. 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஒரு கிலோமீட்டருக்கு 50 பைசா 60 பைசா. ஏன்னா நம்ம கேட்ட வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்க. உங்களுக்கும் வந்து எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பில்லு வருதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எவ்வளோ ஓட்டி வைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வண்டியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ 12,000 22,000 தான் ஓடி இருக்குது. 12,000 அந்த மாதிரி. நீங்கள் ஏதாவது வண்டி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹைப்ரிட் நிறைய ஓட்டியிருப்பீங்க. எவ்வளோ ஓட்டி வைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஹைப்ரிட் நார்மல் வண்டியும் சொல்லுங்கள், பெட்ரோல் வண்டி எவ்வளோ ஓட்டிக்கிறீங்க அதுக்கு மைலேஜ் சொல்லுங்கள். ஏன்னா வண்டி கை ரைட்டில் தொங்க போட்டே ஓடாது. ஆமாம், லைட்டு ஒரு ஆன் போடு. ஓகே, அவ்வளோதான். ஏன்னா அவர் நிறுத்துறாரு. எப்போவுமே நிறுத்துறவங்க வந்து ரைட் சைடு பார்க்கவே மாட்டாங்க, மிரரை லெஃப்ட் சைடு தான் பார்ப்பாங்க. அதனால் லைட்டாக ஒரு ஆரன் போட்டுக்கிறது. எப்படி இருந்தாலும் திரும்ப மாட்டாங்க ரைட் சைடு. நம்ம சேஃப்டிக்காக நம்ம போட்டுக்கிறது. இந்த மாதிரி ஜங்ஷன் இந்த மாதிரி இடமெல்லாம் வரும்போது கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து ஸ்லோ பண்ணி அப்புறம் போங்க முடிஞ்ச வரைக்கும். சரி, நான் உங்களுக்கு அப்படியே திண்டுக்கல் போய்ட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். சாப்பிட்டு வண்டி எடுத்தாச்சுங்க. எங்கே சாப்பிட்டோம்? திண்டுக்கல்லில் சிவா பிரியாணியில் சாப்பிட்டோம். அது என்னமோ நான் உங்களுக்கு போட்ட வீடியோ சொல்லியிருப்பேன். என்னன்னு தெரியல, கொஞ்சம் நாளாகவே அந்த சிவா பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிட்டு இருக்குது. ஒரு 2 வருஷமாக சாப்பிட்ருக்குமே இப்போது இருக்கு. 2 வருஷமாக இப்போ அங்கே தான் ரெகுலராக சாப்பிட்ருக்குறோம். நம்ம டிஎம்எஃப் யாராவது திண்டுக்கல் இருந்தாங்கன்னா வேறு எந்த பிரியாணி நல்லா இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்தோம், சாப்பிட்டோம், எடுத்துட்டோம். ஆமாங்க. ஆனால் இந்த இது மாறுறது பாருங்கள், உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு. பேட்டரிக்கு போகுது தெரியுதுங்களா? இப்போ வந்து பேட்டரியிலிருந்து இதுக்கு போகுது. அந்த மஞ்சள் கலர் லைட் எரிஞ்சுன்னா இதானதுன்னு அர்த்தம். ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸே தெரிய மாட்டேங்குது. ஏன் ஏதாவது தெரியுதாம்மா? எக்ஸலேட்டரில் ஒன்றும் தெரியல. பெட்ரோலில் போதா எதுவுமே தெரியல. மாறுறதும் தெரியல. பரவாயில்ல, நம்பதாக இருக்குது. ஆடியோ கேட்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க, டீசெண்டாக இருக்குது. பேஸ் நல்லா இருக்குது.
நல்லாயிருக்கு, டீசெண்டாக இருக்குது, பேஸ் நல்லா இருக்குது கேட்குறக்கு. அப்படியே திண்டுக்கல் உள்ளே வந்து சிட்டியில் வந்து அப்படியே சாப்பிட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்குறோம். இன்னும் மைலேஜ் பற்றி சொல்லவே இல்லை, மைலேஜே காமிக்கலை அப்படி சொல்லி கேட்குறீங்களா? கரெக்டாக நாங்கள் உள்ளே வரும்போது 23 தாண்டிருச்சு. ஆமாம், மைலேஜ் 23.78 இருந்ததுங்க. இப்போ வந்து சிட்டிக்குள்ளே வந்து ஓட்டிகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று வாங்க போனாங்க அம்மனி. அந்த ஜூஸ் வாங்க எடுத்துகிட்டு போனாங்க, ஒரு 5 நிமிஷம் ஓடிட்டே இருந்தது, அப்படியே 22க்கு வந்துருச்சு. அந்த 1.8 காணும். திருப்பியும் வந்து இப்போது அப்படியே லோக்கலில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். 21.8 காமிக்குது. லோக்கலில் வந்துருக்குறேன். இனி அப்படியே அவுட்ரு வந்துட்டுனா மறுபடியும் இனி அப்படியே கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கலாம். பார்ப்போம் எவ்வளோ கிடைக்கிதுன்னு. 80-85 தான் மெயின்டைன் பண்ணிக்கிறேங்க 90க்குள்ளே. மைலேஜ் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த 80 to 90 தான் மைலேஜ். நல்லாயிருக்கும். ஆனால் அந்த விசிபிலிட்டி நல்லா இருக்குதுங்க. உள்ளுக்குள்ளே நல்ல ஸ்பேஸ் வந்து நல்லா ரூமியாக இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட் லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குது. உனக்கு எப்படி இருக்குமா டிரைவர் சைடுக்கு வந்துட்டு போகிறதுக்கு? நல்லா இருக்குதா டிரைவர் சீட்டுக்கு போகிறதுக்கு? அது வேறு மோட்டரைஸ்டு சீட்டு, ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெயிட் வே முன்னாடி பின்னாடி சாயறதுக்கு ஏறுறது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஒரே மோட்டரைஸ் சீட்டு. டிரைவர் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க லெதர் சீட்டு, குழு சீட்டு. நான் குழு சீட்டு ஆன் பண்ணதான், ஒன்றும் ஆன்லேயே தான் வச்சுருக்கிறேன். எங்கள் அம்மனி தான் வேண்டாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, குழு சீட்டு வேண்டாம்னு. இது வி மாடல், டாப் மாடல். சரி, மற்ற விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் தாண்டுறேங்க. நான் திண்டுக்கல் தாண்டிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன விஷயம். ஆனால் இதில் ஓட்டுறதை விடங்க குரூஸில் ஓட்டுறதை விட கால் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து போகிறது தான் ஓரளவுக்கு மைலேஜ் நல்லா ஏறுது. என்னென்னா குரூஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லைட் ஏற்றம் வந்தாலே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிக்குது. இப்போ பாருங்கள் அப்படியே இறக்கத்தில் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் வந்து காலை எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா அப்படியே பேட்டரிக்கு போயிட்டுருக்குது. வேறு லைட் ஏற்றம் வந்தால் நம்ம கொடுத்தோம்னா கால் எடுத்தோம்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. குரூஸில் போகும்போது அவ்வளோக்கா மைலேஜ் ஏற மாட்டேங்குது. பட் காலையே நம்ம கொடுத்துட்டு போகலாம். ஏமா? ஆமாம். இன்ஜின் வரும்போது மட்டும் லைட்டாக அந்த இன்ஜின் நைஸ் ஒன்றுமே கேட்குதுங்க. அது நல்லாவே இப்போ 80-82 போயிட்டுருக்குதுங்க. இப்போ ஸ்பீடு மேக்ஸிமம் 90 தான். 80 to 90க்குள்ளே தான். 90வே தாண்டவே இல்லை இது வரைக்கும். 90 தாண்டலைங்க. போதுங்க. இதே மணிக்கு வந்து நம்ம ஒரு 74 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் வரும். போகும்போதே பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி நேரம் தான் திண்டுக்கலுக்கு. கரெக்டாக 74.4 கிலோமீட்ரு, 75 கிலோமீட்டர் மணிக்கு 1 மணி நேரத்துக்கு போதுங்க. நீங்கள் 100க்குள்ளே ஓட்டினீங்கனாலே போதும். இப்போ நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சிக்கனம் வேண்டாம். சிக்கனமாகவும் இருக்கணும், நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்கணும். ஏன்னா இன்றைக்கி விற்கிற பெட்ரோல் விலைக்கும் இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் டிமாண்டுக்கும் கொஞ்சம் வந்து நம்ம சிக்கனமாக இருக்கணும். அதுக்காக வந்து நம்மளுக்கு 23 இப்போதைக்கு. இனி பெட்ரோல் ஃபுல் பண்ணி பார்த்து அடிச்சா தெரியும். அப்படியே பென்ஸ் போகுது. கலர் வரும், பச்சை கலரு சிங்கிச்சா அப்படின்னு. இன்னும் இருந்தாலும் இந்த அரளிப்பு வச்சுருக்கிறாங்க ரைட் சைடு பூராமே. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய மரமாக வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்டி இது கொஞ்சம் ஹைட் பண்ணணும். இப்போ நிறைய விபத்து வந்து ரைட் சைடு ஏறி போய் அந்த பக்கம் அடிக்கிற மாதிரி இருக்குது. சேலத்துலையும் கூட இப்போ சமீபத்தில் அந்த விபத்து நடந்துருந்ததுங்க. பஸ்காரரை வந்து அடித்து இப்போ 8 பேர் ஸ்பாட் அவுட்டு. அது மாதிரி இரும்பு வச்சுருக்கிறாங்க அது கொஞ்சம் ஹைட்டாக. இது கரெக்டாக கார்னர் வரங்காட்டி வச்சுருக்குறாங்க. இந்த இரும்பு இவர் இங்கேயும் வச்சுருக்குறாங்க. ஒன்றா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சு விட்ருவோன்னு. அப்படி இல்லாட்டி பெரிய மரத்தை வச்சு விட்டோன்னு இல்லைன்னா கொஞ்சம் ஹைட் பண்ணி விட்ருவோன்னு. விட்டால் தான் மக்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க. பெட்ரோல் வண்டியே அப்புறம் நம்ம சொல்லவா வேணுங்க. சும்மா நெகுன்னு அடாடாடா அடங்காமல் ஒழுங்காமல் போகுது. வேறு 85-86 போயிட்டு இருக்குது. 83 மீட்டர் பார்த்தா தான் தெரியுது. நம்ம காலம் அமுத்திக்கிட்டே இருக்கிற அது வாடு அசால்ட்டாக போகுது. 85-90 வரைக்கும் டச் பண்ணாங்க மேடம். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது. பார்த்துக்குங்க, சாலக்கடை போகும்போது நம்ம இதே இடத்துல சொன்னோம் சாலக்கடை. திரும்பி ரிட்டர்ன் வந்தாச்சு தாராபுரங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம் தாராபுரம். நான் உங்களுக்கு வந்து பங்கு போயிட்டுங்க அங்கேருந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். அடிக்க வந்தாச்சு மறுபடியும் சிறப்பாக சாப்பிட்டு
நல்ல வெயிலுக்கு ஏசிக்கு அப்படியே தூங்க சொக்குறது. ஏமா 150 கிலோமீட்டர் ஓடிக்குது, கரெக்டாக 150. நம்மளுக்கு மீட்டரில் காமிச்சிருக்கிற மைலேஜ் வந்து 23.8. ஃபுல் பண்ணுங்க, மேலே தெரிகிற வரைக்கும் அதுவும் அடிங்க. மேலே தெரிகிற வரைக்கும், மேலே தெரிகிற வரைக்கும் அடிக்க விடும். நம்ம இதில் பார்த்தா தான் நம்ம அடித்ததுக்கும் அந்த மீட்டரில் காமிச்சதுக்கும் வித்தியாசம் தெரியும். ஏம்மா அடிச்சு மேலே வந்துருச்சு. கையில் தொடுற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா போகும்போது கையில் தொடுறதுக்கு தானே அடித்தோம். அவ்வளோதான். 150 டிவைடட் பை 7 கணக்கு போட்டுக்க வேண்டியது தான். 7க்கு எவ்வளோ? எங்கே போகணும் காணா? ஃபோன் உள்ளே இருக்குதா? அதுக்குள்ள சரி அப்படியே அந்த பக்கம் வா, அவங்க இது போட்டு வரட்டும். அதில் வந்து 23.8 காமிக்குது. 150 டிவைடட் பை 7 21.5 கரெக்ட். 21, அதான் 21.428 21. அங்கே வந்து 23. 2 இது வந்து 2 கிலோமீட்டர் வந்து மீட்டரு இதாக காமிக்கும். அது என்ன காரணம்னா, நம்ம இறக்கத்தில் நிறைய வந்தோம்லாம், அதில் இது இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து 100க்கு 100 அந்த எம்ஐடி கிளஸ்டரில் வர்றது 100% இல்லை, ஒரு 90% தான் கரெக்ட். நம்ம இந்த மாதிரி பெட்ரோல் வந்து எப்போவுமே ஃபுல் டு ஃபுல் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இது தெரியும். என்ன கேள்வி, ஹைரைடரா அப்படின்னு? ஹைரைடர் தான் குழம்பு. அது வந்து நியோ டிரைவ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SGV 3 மாடல் வருதுங்க. எஸ் வந்து ஹைப்ரிட்லேயே 3 மாடல் வருது. ஏன்னா இன்றைக்கி மைலேஜ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஹைப்ரிட்டில் தான் எடுக்கணும். மைலேஜோட பார்த்திங்கன்னா எஸ் வந்து உங்களுக்கு 21 லட்சம் ஆன் ரோடு வருது. 3 வருஷம் இன்சூரன்ஸோட, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் 3 வருஷம், ஃபுல் இன்சூரன்ஸ் 3 வருஷத்தோட. எஸ் 21 லட்சம், ஜி வந்து 24 லட்சம், வி வந்து 25 லட்சம். எஸ்ஸில் உங்களுக்கு சன்ரூஃப் வராது, அலைவில் வராது, அதெல்லாம் வேண்டியதில்லை. எங்களுக்கு மைலேஜ் மட்டும் போகுது அப்படின்னா பட்ஜெட்டில் நீங்கள் அது தாராளமாக எஸ் எடுத்துக்கலாம். மெயினாக உங்களுக்கு வந்து ஃபுல் ஹைப்ரிட் வந்துடும். 20க்கு மேலே கன்ஃபார்மாக மைலேஜ் கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் நீங்கள் அதை எடுத்துக்க எஸ்ஸு. இல்லை எனக்கு ஓரளவுக்கு சன்ரூஃப் வேணும், க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஜி எடுத்துக்கங்க. அதுலேயும் அலைவில் வந்துடும். டாப் மாடல் 360 கேமரா வேணும், லெதர் சீட்ஸ் வேணும், ப்ரூவ்டு சீட் வேணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னா அம்மா நம்ம அந்த ஹெட்டப் டிஸ்பிளே பற்றி பேசவே இல்லை. இங்கே இருக்குது ஒரு கெட்டப் டிஸ்பிளே. இதான் தாரா ரோடுங்க. இதை இந்த லெஃப்ட் எடுத்துக்கணும் நம்ம இங்கே ஆனமலைஸ் போகிறதுக்கு. அதில் போனோம்னா அப்படியே இது பைபாஸ், அது அப்படியே போய்க்கும். இந்த இங்கேயே போர்டு வச்சுருக்காங்க பார், ஆனமலைஸ் டொயோட்டா தாராபுரம் அப்படின்னு போர்டு வச்சுருக்கிறாங்க. 300 மீட்டர் அப்படியே மெயின் ரோட்டில் வந்து லெஃப்ட்டு இறங்கினீங்க. இப்போ இதான் பழைய ரோடுங்க. நம்ம தாராபுரத்தோட பழைய ரோடு இது தான். அந்த காலத்துலையெல்லாம் ஒத்தையடி பாதை இது. இதில் தான் பஸ்ஸு போகும், பஸ்ஸும் போகும், லாரி இப்போ எல்லாம் போகும். ஒரே வழி தான் போகிறது வர்றது, எல்லாமே ஒரே வழி தான். இதுலேயும் வரலாம். இந்த சூர்யா பேக்கரிக்கு, சூர்யா பேக்கரி வழியாக லெஃப்ட் எடுத்து இப்படியும் பண்ணலாம். பழைய தாரா ரோடு 100 அடி, இன்னும் 200 அடி வரும். வந்தோம்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. போகும்போது மரத்துக்கு அடின்னு சொல்லி நிழல் நிறுத்திட்டு போனாங்க ஒருத்தர், டாட்டா நெக்ஸானு. வரும்போது மொட்டை வெயில் நின்றுட்டு இருக்குது நம்மளது. ஆனமலை டொயோட்டா தாராபுரம் வந்தாச்சுங்க. சிறப்பாக இருங்க, அப்படி இறங்கிட்டு நம்ம பேசுவோம். எப்படியோ போயிட்டு வந்துட்டேங்க. நல்ல மொட்டை வெயிலுக்கு அடிச்சு பிரித்து எடுக்குது வெயில். ஆனாலும் அந்த ஏசி அந்தளவுக்கு தாங்கிச்சு வரல. லெதர் சீட்டோட ஏசி பரவாயில்ல. ஆக்சுவல் லோடு தான் வச்சுருந்தோம், நல்ல கூலிங். அதுக்கே வந்து நான் உங்களுக்கு காலையிலேயே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் போகிறதுக்கு முன்னாடி. வந்து சேல்ஸ் மட்டும் இல்லைங்க, சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது அப்படியே ஃபுல்லாக சர்வீஸ் வேலை ஆகிட்டு இருக்குது. 2 இன்னோவா,
அப்புறம் அசரிஸும் பண்ணுறாங்க. ஏன்னா புது வண்டிங்க கொடுக்குறனால இவங்களே வந்து A to Z அசரிஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் புது வண்டி ஒருத்தர் எடுத்துருக்குறாங்க, அது ஹை ரைடர் தான், ஒயிட் கலர் எடுத்துருக்காங்க. பேசிக் மாடல் எடுத்துருக்குறாங்க, அது வந்து அசரிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ 21.5 கிடச்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருடைய டிரைவிங் ஸ்டைல் மாறும். இப்போ நம்ம வந்து ஒரு 80 to 90க்குள்ளே ஓட்டியிருக்கிறோம். இதே வந்து சில பேர் 100 ஓட்டுவாங்க, சில பேர் 80 தான் ஓட்டுவாங்க. ஓட்டும்போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் சில பேர் அமுத்தி ஓட்டுவாங்க. நம்ம டி அவ்வளோதான், டி போட டியில் ஒரே ஸ்பீடு நம்ம போயிட்டே இருந்தோம். வண்டி வேறு வருதா இந்த பக்கம், அதுக்குள்ளே கால் டி போட்டு நம்ம ஒரே இதில் கிராஜுவலாக நம்ம அப்படியே ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருந்தோங்க. எப்போவுமே மைலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய டிரைவிங் ஸ்டைல் இருக்குது. இப்போ நான் ஓட்டினா கண்டிப்பாக கம்மியாக தான் கிடச்சிருக்கும், ஒரு 1-1.5 உறுதியாக கம்மியாக கிடைக்கும். என்ன காரணம்னா நம்ம அதிலிருந்து ஓட்டி நம்ம, ஏன்னா என்னோடய ஸ்டைல் வேறேங்க. நான் கொஞ்சம் அமுத்தி ஓட்டுவேன் எக்ஸாக்டரு. நம்ம ஓட்டமாக சொல்லவே வேண்டியதில்லை, அழுங்காமல் குழுங்காமல் தான் ஓட்டுவாங்க. அது நெக்ஸ்ட் நம்ம வண்டியை அப்படி தான் ஓட்டிகிட்ருப்பாங்க. நம்ம டீம் நிறைய பேருக்கு தெரியும் ஊட்டமணியுடைய டிரைவிங் ஸ்டைல் எப்படின்னு சொல்லி. நீங்கள் ஏதாவது இந்த புது வண்டி வாங்கணும் பிடிக்கணும் அப்படின்னா நான் இங்கே தாராபுரத்தில் இருக்கிற ஆனமலை ஸ்டோரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். சேல்ஸு சர்வீஸு எல்லாமே இங்கே இருக்குதுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அன்றைக்கி டிஸ்கவுண்ட் வேறு ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்குது. இந்த டொயோட்டோ அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் இந்த மாதிரி அப்படி எப்படி ஃபுல் நேம் சொல்லணும், உடனே ஒரு சிரிப்பு. ஏமா ஃபுல் நேம் தானே நான் சொன்னேன், அதுக்கு என்ன மாதிரி சிரிப்பு இழிப்பு? இந்த வண்டிக்கு பார்க்கணுன்னா நீங்கள் வாங்க தாராபுரத்துக்கு. உங்கள் வண்டி மறக்காமல் என்ன மைலேஜ் கிடச்சிது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம டிஎம்எஃப் யாராவது கண்டிப்பாக ஹைப்ரிட் நீங்கள் வச்சுருப்பீங்க, பெட்ரோல் வச்சுருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெயினாக ஹைப்ரிட் நான் இன்றைக்கி ஓட்டிக்கிறேன், அதனால் ஹைப்ரிட் வச்சுருக்கிறவங்க மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? சரிங்க, நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.